விஜய் வந்துட்டு கட்சி ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொன்னப்போல இருந்தே நான் சொல்லிட்டேன், இது கட்சியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்ட்டு. ஆனாலும் பலர் பலவிதமாக நம்பிக்கிட்டு இருக்காங்க. நக்கீரன் கோபால் சார் தான் முதல்ல சொன்னார், ஜனநாயகன் படத்துக்காக சில காட்சிகளை தத்ரூபமாக அமைக்க விரும்பி இந்த கட்சி துவங்க நாடகம் நடந்திருக்குது அப்படின்ட்டு. இந்த பட காட்சிகள் எல்லாத்தையும் தொகுப்பாக எடுக்கிறதுக்கு துணைக்கு ஆள் வேணும்னு சில பேரை சேர்த்தாரு பாருங்க. அவங்க தான் இவரை பிரெயின் வாஷ் பண்ணிட்டாங்க. இப்படி கட்சியாகவே இதை ஆரம்பிச்சிட்டா என்ன அப்படின்ட்டு. கட்சின்னு அறிவித்ததும் கிடைச்ச வரவேற்பை பார்த்துட்டு இவருக்கு கூட இருப்பவர்கள் சொல்கிறதெல்லாம் சரியோ அப்படின்னு ஒரு சின்ன சபலம் ஏற்பட்டு, விடலை ரசிகர்களின் ஆர்ப்பாட்டத்தை பார்த்து இவருக்கு உள்ளம் குதூகலிச்சிருச்சு. தானே முதல்வர் ஆகிடலாம் என்ற நப்பாசையும் வந்துடுச்சு. கூட இருக்கிற கூட்டாளிங்க இவர் காதில் சங்குவத, இவரும் ஆட்சியிலையும் அதிகாரத்துலேயும் பங்குன்னு கூட்டணிக்கு பாய் விரிச்சிட்டாரு. கூடின விடலைகள் கூட்டத்தை பார்த்துட்டு சங்கோதரவங்க பேச்சை கேட்டு தானே முதல்வரனும் அறிவிச்சிட்டாரு. இவருக்கு கூடும் கூட்டத்தை எல்லாம் விடலைகள் என்பதை அறிந்து கொள்ளாத இவர் கனவின் நிழலில் சஞ்சாரம் செய்கிறாரு. சினிமாவில் சம்பாதிச்சதை விட அரசியலில் அதிகம் கொள்ளையடிக்கலான்னு இவர் காதில் ஊதி இருப்பாங்க போல. இவர் பேசுனதுலேருந்து நான் புரிஞ்சுக்கிட்டது, இவர்கிட்ட ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று, இவர் ரொம்ப பணத்தாசை பிடிச்சவர். அதாவது தான் சேர்த்த சொத்து, பணம், செல்வம் இதிலிருந்து வறியவர்களுக்கும் எளியவர்களுக்கும் உதவாத ஒருத்தர், உதவ மனம் இல்லாத ஒருத்தர் பணத்தாசை பிடிச்சவர் தானே சொல்லுவாங்க. இன்னொரு விஷயம், இவருக்கு சுயமாக சிந்தித்து முடிவெடுக்கும் ஆற்றல் இல்லை. இதற்கு விளக்கம் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அப்படி இருந்திருந்தாக்கா இன்னைக்கு டெல்லி வரைக்கும் போய் மண்டியிட வேண்டிய நிலைமை வந்திருக்குமா? இந்த ரெண்டு விஷயங்கள் போதும் இவர் அரசியலுக்கு தகுதியற்றவர் மட்டும் இல்லை, மிகவும் ஆபத்தானவரும் கூட. இவர் பின்னால் அலையிற கூட்டமும் இவரை போலவே சுயமா சிந்திக்க தெரியாத ஒரு கூட்டம். இவர் படிப்பை பாதியில விட்டவர்னாக்கா வறுமையினாலேயோ இயலாமையாலேயோ இல்லை, இவருக்கு இருந்த செல்வ செழிப்பின் மமதை, அதனால இவர் படிப்பை விட்டாரு. அதே போல இவர் பின்னால் அலையிற கூட்டமும் கல்வியை பற்றி கவலைப்படாது. இவர்கள் படிப்புல இருந்து தவறி போறாங்களே அப்படின்னு இவர் அவங்க மேல கவலைப்பட மாட்டாரு. அந்த கூட்டத்தில் எத்தனை பேர் சுய சம்பாத்தியம் உள்ளவங்களா இருப்பாங்க யோசனை பண்ணி பாருங்க. எத்தனை சதவீதம் இருக்கும்? எல்லாருமே பெரும்பாலும் பெற்றோர்கள்ட்ட இருந்து காசு வாங்கியும் பெற்றோருடைய உழைப்புலையும் சம்பாத்தியத்திலையும் வாழ்றவங்களா இருப்பாங்க. அந்த கூட்டத்துக்கு இதுவரைக்கும் எந்த விதத்திலையும் பலனளிக்காத, பலன் இல்லாத ஒருத்தருக்காக அந்த கூட்டம் தன்னுடைய உழைப்பையும் நேர உயிர் கொடுத்து செலவிடுது. பாவம் புரிந்து கொள்ளாத இன்றைய இளைய தலைமுறையை சீரழிக்கிறதுக்குன்னே சில புல்லுருவிகள் தோன்றிக்கிட்டே இருக்கு அடுத்தடுத்து. இவருக்கு முன்னால் ஒருத்தர் மேடையில் ஏறி பேச ஆரம்பிச்சாருனாக்கா கையை காலை உதற வேகத்திலேயே அங்கங்கே அடித்து வச்சு ஆணியெல்லாம் கலட்டிக்கிட்டு போவோம். அந்த மாதிரி ஒரு உதறுவார். இவர் கூட இருந்த கூட்டம் இந்த விடலைக்கு கொஞ்சம் சீனியர் இல்லை அந்த கூட்டங்க, அந்த ஏஜ் குரூப்பில் உள்ளவங்க இவர் கூட இருந்தாங்க. இவங்களாவது ஓரளவு சுயமாக சம்பாதிக்கக்கூடிய அந்த ஏஜ் குரூப்பை சேர்ந்தவங்களா இருந்தாங்க. அவர் பேசும்போது கையெல்லாம் எப்படி அசைச்சு உதறுவாரோ அதே மாதிரி அவர் பேச்சும் உதறல் தான். காலையில் ஒரு மேடையில் ஒன்று சொல்லுவார், திருப்பி சாயந்தரம் வேற ஒரு மேடையில் அதுக்கு எதிர்மாறாக இன்னொரு கருத்தை சொல்லுவார். இப்படி முரண்பட்ட கருத்துக்களை சொல்கிறது தான் இவருக்கு வேலை. அது பிற்பாடு அதனுடைய உண்மை வெளியே தெரிஞ்சாலும் அதை பற்றி பெருசாக சட்டம் பண்ணிக்க மாட்டார். எதுவும் நடக்காதது போல் இவர் போய்கிட்டு இருப்பார். இன்னமும் அந்த ஆமா ஓட்டில் பயணம் செஞ்ச கதையை சொல்லிக்கிட்டு தானே இருக்காரு. ஆச்சரியக்குறிகளே, ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க, எல்லோருக்கும் எந்த அரசாலையும் வீடும் பைக்கும் கொடுக்க முடியாது. பட்டதாரிங்கிறதெல்லாம் படிக்கிறவன் மட்டுமே சாதிக்க முடியும். தம்பிகளா, ஏற்கனவே உங்கள் காலத்தை நிறையா வீணடிச்சிட்டிங்க. இனிமேலாவது தாமதிக்காமல் உஷாராகவும் கவனமாகவும் இருந்துக்கங்க. நீங்கள் அவனுங்க பின்னால் ஓடுனீங்கன்னா அவங்க தான் செழிப்பாவான். நீங்கள் படிச்சிங்கன்னா நீங்கள் செழிப்படைவீங்க. இதை புரிஞ்சுக்கோங்க.